இன்னொரு ஏவல் நாயும் நேத்திக்கு கூவுச்சு. யாருன்னு தெரியுமா? விஜய் தான். அப்ப ஊடகங்களோட பார்வையில இருந்து இந்த போராட்டத்தை எப்படியெல்லாம் திசை திருப்ப வேண்டுமோ அப்படியெல்லாம் திமுக தன்னுடைய ஏவல் நாய்களை பயன்படுத்தி திசை திருப்பியது. உறவுகள், நீங்க எவ்வளவு கோச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, இதான் உண்மை. மக்கள் யாரும் அவருடைய பேச்சை கேட்க கூடாது. அதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் நேற்றைக்கு திமுக பண்ணுச்சு. நீங்க சொன்னா நம்புவீங்களா? இந்த போராட்டம் நடக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி மறுபடியும் விஜயலட்சுமி வந்து வீடியோ போட்டாங்க. ஆமா, கடைசியா நான் வீடியோ போட மாட்டேன்னு சொல்லிட்டு போனவங்க, வீடியோ போட மாட்டேன்னு சொல்லிட்டு போன அவங்க நேற்றைக்கு முன்தினம் திடீர்னு வந்து வீடியோ போட்டு அண்ணன் சீமானுக்கு எதிராக பேசினாங்க. எங்க கற்பனை பண்ண முடியுதா பாருங்க, இது நடந்தது உண்மை. பிபிசில செய்தி வெளியாச்சு. ட்ரோனை வச்சு அந்த வயல்வெளி முழுக்க விஷத்தை ஸ்ப்ரே பண்ணி அந்த செடிகளை எல்லாம் அழிச்சிட்டாங்க. பஞ்சமி நில உரிமையில மீட்கப்பட்ட தன்னுடைய நிலத்துல பயிர் வச்சாரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஆதிக்க சாதி வெறியர்களால ட்ரோன் டெக்னாலஜியை பயன்படுத்தி விஷ மருந்துகளை ஸ்ப்ரே பண்ணி தூவி விட்டு அந்த பயிர்களை எல்லாம் அழிச்சு அந்த இடத்தையே நாசம் பண்ணிட்டாங்க, அந்த நிலத்தையே நாசம் பண்ணிட்டாங்க. கதறி அழுகுறாங்க. நாங்க குழந்தை மாதிரி பார்த்து பார்த்து வளர்த்தோம் எங்களுடைய பயிர்களை, இப்படி அழிச்சிட்டாங்களே அப்படின்னு கதறாங்க. அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கு என் கூட இந்த நிகழ்ச்சியில இன்னொரு நபரும் இணைஞ்சிருக்கிறாரு, என்னுடைய அருமை நண்பர். ஆனா கேமராவுக்கு பின்னாடி தான் அவர் இருப்பாரு. உறவுகள், நீங்க எங்கிட்ட கேட்கணும் அப்படின்னு விருப்பப்பட்ட சில முக்கியமான அரசியல் கேள்விகளை அவர் இன்னைக்கு எங்கிட்ட கேட்க போறாரு. அதற்கான பதில்களை நான் சொல்ல போறேன். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நண்பா, தொடங்கலாமா? நான் தொடங்கலாம் நண்பா. வணக்கம். வணக்கம். வழக்கமா நீங்க கேள்வி கேட்பீங்க, இந்த முறை நான் கேட்கிற நேர்கள் சார்பா கேளுங்க. நேற்றைய தினம் வந்து செங்கல்பட்டு மாவட்டத்துல திருப்பூரூர்ல ஒரு பெரிய பேரணி நடத்தி முடிச்சிருக்கீங்க நாம் தமிழர் கட்சி சார்பா. அதோட தேவை என்னவா இருக்கு, அதோட நோக்கம் சரியானதா இருந்துச்சா? சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னும் பஞ்சமி நிலம் மீட்பு அப்படின்ற கோரிக்கையை வச்சு பேரணி நடந்துச்சு, கூட்டமும் நடந்துச்சு. அதுக்கான தேவை என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? தேவை வந்து ரொம்பவே அதிகமா இருக்குன்னே சொல்லலாம். இப்ப நீங்க சொன்ன மாதிரி சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை வலியுறுத்தியும் பஞ்சமி நில உரிமை மீட்பை வலியுறுத்தியும் ஒரு மாபெரும் பேரணி மற்றும் பொதுக்கூட்டத்தை நேற்றைக்கு நாம் தமிழர் கட்சி நடத்தி முடித்திருக்கிறது. உங்களுக்கே நல்லா தெரியும், நம்முடைய தமிழ் இனத்துல பல்வேறு பிரிவினைகள் இருக்கு. மதத்தாலையும் சாதியாலையும் வர்க்கத்தாலையும் நாம பிரிஞ்சு கிடக்கிறோம். அதுல குறிப்பிட்டு ஒரு பிரிவினையை சுட்டி காட்டணும் அப்படின்னா அது இந்த சாதிய பிரிவினைகள் தான். இந்த சாதியால நம்முடைய தமிழ் இனம் பல பிரிவுகளாக கூறு போடப்பட்டு எதிரிகளால பிச்சு தனித்தனியாக ஆக்கப்பட்டு இருக்கிறோம். இது வந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த இனத்தை ஒரு சமநிலைக்கு கொண்டு வர முடியாம, ஒரு ஒற்றுமைக்குள்ள கொண்டு வர முடியாம இருக்கிறதுக்கு ஒரு பெரிய காரணமா இருக்கு. அப்ப இந்த சாதிய படிநிலைகளை ஒழிக்கணும் அப்படின்னா அதுக்கு இருக்கிற ஒரே வழி சமூக நீதி, அதாவது வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம், இடஒதுக்கீடு தான். இந்த இடஒதுக்கீட்டை நீங்க சரியா கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு ஜாதி வாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது மிக மிக அவசியமான ஒன்று. அதனால தான் நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து பல ஆண்டுகளாக இந்த சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை வலியுறுத்தி பல ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், பொதுக்கூட்டங்கள் அப்படின்னு நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. நேற்றைக்கு அதனுடைய உச்சமாக பல்வேறு தமிழ் தேசிய அமைப்புகள், பல்வேறு கட்சிகள் எல்லாரையும் ஒருங்கிணைத்து ஒரு மாபெரும் பேரணியையும் பொதுக்கூட்டத்தையும் நடத்தி முடிச்சாங்க. இந்தியாவில் கடைசியா 1931 தான் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தாங்க. விடுதலை பெற்ற இந்தியாவில் காங்கிரஸ் கட்சியா இருந்தாலும் சரி, பாஜகவா இருந்தாலும் சரி, அவங்க ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுக்கல, இல்லனா ஒருபோதும் அவங்க எடுக்க மாட்டாங்க. ஏன்னா ரெண்டு பேருக்குமே ஒரே எண்ணம் தான், இந்தியாவில் இடஒதுக்கீடு அப்படிங்கிறதே இருக்கக்கூடாது. அதுக்காக என்னெல்லாம் செய்யணுமோ அது எல்லாத்தையும் செய்வாங்க. எந்த எல்லைக்கும் போய் இடஒதுக்கீடை ஒழிச்சு கட்டுறதுக்கான வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. கடந்த காலத்தில் காங்கிரஸ் கட்சி அதை கொஞ்சம் மெதுவாக செஞ்சது, பாஜக இன்னும் வேகமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால இவங்களை நம்பி ஒருபோதும் பயன் கிடையாது. இவங்க ஒருபோதும் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுக்க மாட்டாங்க அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். அதனால தான் நாம என்ன கேட்கிறோம் அப்படின்னா, மாநில அரசே சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுக்கணும். சமூக நீதி சமூக நீதி அப்படின்னு மூச்சுக்கு 300 முறை பேசுற இந்த திமுக அந்த கணக்கெடுப்பை எடுத்து சரியான இடஒதுக்கீட்டை அனைத்து சமூகங்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறோம். அதுக்காக தான் நேற்றைக்கு அந்த பேரணியும் பொதுக்கூட்டமும் நடந்தது. அடுத்ததாக இந்த பஞ்சமி நிலங்களை எடுத்துக்கிட்டா கிட்டத்தட்ட ஒரு 120 ஆண்டுகளுக்கு முன்னாடி செங்கல்பட்டு மாவட்ட கலெக்டராக இருந்த ஹென்றி ட்ரெமன் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேய அதிகாரி இங்கிருந்த ஒடுக்கப்பட்ட சமூக மக்களின் வாழ்க்கை நிலையை பார்த்து, வாழ்க்கை நிலை அப்படின்னு கூட சொல்ல முடியாது, அது வந்து அவலம், குறிப்பா வந்து பறையர் சமூக மக்கள் வந்து ஒரு 10 ரூபாய் கடன் வாங்கிட்டாங்க, 50 ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக பெரிய பெரிய ஜமீன்தார்கள், பண்ணை முதலாளிகள் இவங்க கிட்ட காலம் பூரா அடிமையா வேலை செஞ்சிருக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்த அந்த ஐசிஎஸ் அதிகாரி, இன்னைக்கு ஐஏஎஸ் அப்படின்னு சொல்றோம், அன்னைக்கு வந்து ஐசிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹென்றி ட்ரெமன் அவர்கள் வந்து
இவங்களுக்கெல்லாம் சொந்தமா நிலம் இருந்தா இந்த அடிமை நிலையில இருந்து இவங்க விடுபடுவாங்க, பொருளாதாரத்திலையும் கொஞ்சம் மேம்பட்டு மேல வருவாங்க. அதனால எந்த ஒரு பயன்பாடும் இல்லாம இருக்கிற பலாயிரக்கணக்கான, இன்னும் சொல்ல போனா பல லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்களை ஆளுக்கு 1 ஏக்கர் 1.5 ஏக்கர் அளவுல பிரிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி எல்லா மாவட்டங்களிலும் இருக்கின்ற இப்படிப்பட்ட நிலங்களை கணக்கெடுத்து இந்த மக்களுக்கு பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு யோசனையை முன் வச்சு அன்றைக்கு இருந்த பிரிட்டிஷ் பாராளுமன்றம் வரைக்கும் இதை அனுப்பி அவங்க கிட்ட அனுமதி வாங்கி கிட்டத்தட்ட 12 லட்சம் ஏக்கர் நிலங்களை பஞ்சமி நிலங்களாக பெற்றுக் கொடுத்தார். அவர் இந்த உரிமையை பெற்றுக் கொடுத்து கிட்டத்தட்ட 120 வருஷம் ஆயிருச்சு. இன்னும் சரியா துல்லியமா சொல்லணும்னா 160 வருஷமே ஆயிருச்சு. ஆனாலும் இன்னைக்கும் அந்த 12 லட்சம் ஏக்கர் நிலங்கள் எந்த மக்களுக்கு போகணுமோ அவங்களுக்கு அது போய் சேரவே இல்லை. பல்வேறு ஆக்கிரமிப்புகளால அந்த நிலங்கள் உரியவர்களிடம் சென்று சேராமல் இருக்கிறது. இப்ப அதையெல்லாம் மீட்டு ஒடுக்கப்பட்ட ஆதி தமிழர்களுக்கு மறுபடியும் கொடுக்கணும் அப்படிங்கறத வலியுறுத்தியும் இந்த பேரணியையும் பொதுக்கூட்டத்தையும் நாம் தமிழர் கட்சி நடத்தி இருக்கு. இது மிக 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 முக்கியமான தமிழ் தேசிய கோரிக்கை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பஞ்சமி நில மீட்பை பத்தி தெளிவாக விரிவுபடுத்துறீங்க, சரி. ஆனா சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்கான அதிகாரம் மாநில அரசு கிடையாதுன்னு சொல்லிட்டு முதல்வர்கள் சட்டமன்றத்திலே சொல்லியிருந்தாங்களே, அதை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன? ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா முதலமைச்சர் அவர்கள் பொய் சொல்லியிருக்கிறார். சட்டமன்றத்திலேயே ஒரு முதலமைச்சர் பொய் சொல்லி தமிழ்நாட்டின் சட்டமன்றத்தின் மாண்பை கெடுத்து விட்டார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு மாநில அரசு நினைச்சா இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் சூழலில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுக்க முடியும். ஒண்ணு வேணா, ஐயா ஸ்டாலின் அவர்கள் எந்த கட்சியோட கூட்டணியில இருக்கிறாரு நீங்க சொல்லுங்க. இந்தியா அலைன்ஸ்ல இருக்காங்க. இந்தியா அலைன்ஸ்ல முக்கியமான கட்சி எது? காங்கிரஸ். காங்கிரஸ். தெலுங்கானாவில் யார் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்க? அவங்க தான் இருக்காங்க. காங்கிரஸ் தானே இருக்காங்க. தெலுங்கானாவில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற காங்கிரஸ் கட்சியால அந்த மாநிலத்தில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுக்க முடியும் போது அதே கூட்டணியில் இருக்கின்ற திமுகவால் தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த முடியாதா? ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தனித்தனி அதிகாரமா கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையே. எல்லா மாநிலங்களுக்கும் ஒரே அதிகாரம் தானே. அவங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கும்போது, உரிமை இருக்கும்போது தமிழ்நாட்டிற்கு மட்டும் இல்லாம போயிருச்சா? இல்ல அப்படின்னா அவனுக்கு மட்டும் அந்த உரிமை இருக்கு, எனக்கு கொடு அப்படின்னு இல்ல நீ கேட்டு வாங்கி இருக்கணும். நீ தான் மாநில சுயாட்சி பேசுற ஆளேச்சப்பா. நீ அதுக்காக போராடி இருக்கணுமே. அதை விட்டுட்டு சட்டமன்றத்தில் வந்து எங்கிட்ட அந்த அதிகாரமே இல்லைன்னு கையை விரிக்கிறது உன்னுடைய கையால் ஆகாத தனத்தை தான் காட்டுது. நான் இந்த விஷயத்தை விரிவாவே பதிவு பண்ணிடுறேன். பீகார் அரசு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுத்துட்டு அந்த முடிவுகளை அவங்க வெளியிட்டாங்க. அந்த முடிவுகளின் அடிப்படையில் அவங்க இடஒதுக்கீட்டையும் கொடுத்தாங்க. ஆனா அந்த மாநில அரசு செஞ்ச ஒரே தப்பு என்ன அப்படின்னா, இடஒதுக்கீட்டின் அளவு 50 விழுக்காட்டை தாண்டக்கூடாது அப்படிங்கிற உச்சநீதிமன்றத்தோட வரையறையை மீறி கிட்டத்தட்ட 65 விழுக்காடு வரைக்கும் அவங்க இடஒதுக்கீடை கொடுத்துட்டாங்க. இதனால இந்த இடஒதுக்கீடு செல்லாது அப்படின்னு அந்த மாநிலத்தோட உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருச்சு. ஆனா நல்லா கவனிக்கணும், அவங்க கொடுத்த இடஒதுக்கீடு தான் செல்லாதுன்னு அந்த மாநிலத்தோட உயர்நீதிமன்றம் சொல்லுச்சே தவிர அந்த மாநில அரசு எடுத்த ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு செல்லாது அப்படின்னு அவங்க எங்கேயுமே சொல்லல. ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு மாநில அரசு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 15வது பிரிவு உட்பிரிவு 4, 16வது பிரிவு அதன் உட்பிரிவு 4 இதையெல்லாம் செயல்படுத்தணும் அப்படின்னா அதற்கு அவங்களுக்குன்னு ப்ராப்பரான ஒரு கணக்கு தேவை. குறிப்பா ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு தேவை. அது இல்லாத பட்சத்தில், ஒருவேளை ஒன்றிய அரசு அதை எடுக்காத பட்சத்தில் 2008 புள்ளி விவர சட்டங்களின் அடிப்படையில் ஒரு மாநில அரசே அந்த கணக்கெடுப்பை எடுக்க முடியும். இந்த சட்ட வாய்ப்புகளை பயன்படுத்தி தான் பீகார் அரசு எடுத்தது. இதே வாதங்களை முன்வைத்து தான் அந்த மாநிலத்தின் உயர்நீதிமன்றத்திலும் நாங்கள் எடுத்த இந்த ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு செல்லும் என்றும் அவர்கள் நிரூபித்தார்கள். இன்னைக்கு வரைக்கும் அந்த கணக்கெடுப்பிற்கு உச்சநீதிமன்றம் தடை விதிக்கவில்லை. தெளிவா சொல்லணும் அப்படின்னா, நம்முடைய முதலமைச்சர் சொல்ற மாதிரி ஒரு மாநில அரசுக்கு அதற்கான அதிகாரம் இல்லதான். ஆனா ஒன்றிய அரசு அந்த கணக்கெடுப்பை எடுக்காத பட்சத்தில் 2008 புள்ளி விவர சேகரிப்பு சட்டத்தை பயன்படுத்தி ஒரு மாநில அரசே ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுத்துக்கொள்ள முடியும். இதை பயன்படுத்தி தான் பீகார் எடுத்தது, இதை பயன்படுத்தி தான் தெலுங்கானா அரசு எடுத்தது, இதை பயன்படுத்தி தான் ஆந்திரா எடுத்துக்கொண்டு இருக்கிறது. இதே சட்டத்தை பயன்படுத்தி ஐயா ஸ்டாலின் அவர்களே தமிழ்நாட்டிலும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுங்கள் அப்படின்னு தான் நாமளும் கேட்கிறோம். ஆனா அவங்க எடுக்கவே மாட்டாங்க. ஏன் மற்ற மாநிலங்கள்ல இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு கோரிக்கைகள் இல்லை? நீ குறிப்பிட்டு பீகார் சொன்னீங்க, ஆந்திராவில் எடுக்க போறாங்கன்னு சொன்னீங்க, தெலுங்கானால எடுத்துட்டாங்கன்னு சொன்னீங்க. தமிழ்நாட்டில் எடுக்கிறதுக்கான முயற்சிகளை நீங்க முன்னெடுத்து வரீங்க. மற்ற மாநிலங்களே அதுக்கான முன்னெடுப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்க? இல்ல இருக்கு. எல்லா மாநிலங்களிலுமே இதற்கான கோரிக்கைகள் இருக்கு. அவங்களும் அதற்கான முன்னெடுப்புகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. கர்நாடக அரசும் கூட எடுத்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா அந்த முடிவுகள் வெளியிடப்படல. ஆந்திரா எடுத்துக்கிட்டு இருக்கு, தெலுங்கானா எடுத்து முடிச்சு அந்த முடிவுகளை வெளியிட்டுட்டாங்க, பீகாரும் வெளியிட்டு ராஜஸ்தான் அரசு கூட எடுக்க போறதா அறிவிச்சிருக்காங்க. எல்லா மாநிலங்களிலுமே இதற்கான கோரிக்கைகள் இருக்கு. அவங்களும் அதை எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. தமிழ்நாடு அரசு மட்டும் தான் எடுக்க மறுக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கு. எடுத்துட்டா இங்கே ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படிங்கிறது தெரிய வந்துடும். அப்படி தெரிஞ்சிருச்சுன்னு வைங்க,
என்னடா இது, நீங்க எண்ணிக்கையில இவ்வளவு குறைவா இருக்கிறீங்க, ஆனா ஆட்சி அதிகாரத்துல இவ்வளவு பேர் இருக்கிறீங்களே, இது சமூக நீதிக்கு எதிரானதாச்சே அப்படின்னு மக்கள் எல்லோரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிப்பட்ட கேள்விகள் வரக்கூடாது, நம்முடைய ஆட்சி அதிகாரத்துக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் தமிழ்நாட்டில் இருக்கின்ற திமுக அரசு இந்த சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுக்க தயங்குறாங்க. நான் ஒரே ஒரு கணக்கை மட்டும் சொல்றேன். இப்ப தமிழ்நாட்டில் வந்து ஒட்டுமொத்தமா எவ்வளவு மக்கள் தொகை இருக்கும் உங்களுடைய கணிப்பு சொல்லுங்க. தோராயமா ஒரு 8 ல இருந்து 8.5 கோடி மக்கள் தொகை இருக்கும். சிறப்பு. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் 2011 காங்கிரஸ் அரசு ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுத்தாங்க. ஆனா அந்த முடிவுகளை வெளியிடல. ஆனா அதுல இருக்கிற சில தகவல்களை மட்டும் அப்பப்ப வெளியிட்டாங்க. குறிப்பா ஒவ்வொரு மாநிலத்திலையும் எவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க, அவங்கள எத்தனை பேர் எந்தெந்த மொழியை பேசுறாங்க அப்படிங்கிற கணக்கீடுகளை வெளியிட்டாங்க. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் மொத்தம் 6,57,53,997 பேர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இதுல 88.37 விழுக்காடு மக்கள் தமிழர்கள். யாரு? தமிழர்கள். 100க்கு 88 பேர் தமிழர்கள். மீதம் இருக்கின்ற 12 விழுக்காட்டில் தான் பிற மொழியாளர்கள் வராங்க. அதிலையும் குறிப்பா தெலுங்கு பேசக்கூடிய மக்களின் எண்ணிக்கை 42,34,302. உருது பேசக்கூடிய மக்களின் எண்ணிக்கை 12,64,537. உருது பேசக்கூடிய மக்களின் எண்ணிக்கை. கன்னடம் பேசக்கூடிய மக்களின் எண்ணிக்கை 12,86,175. சௌராஷ்டிரர்கள் வந்து பாத்தீங்கன்னா 2,38,558. மராத்தி 85,454. இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட இடங்கள்ல மட்டும் செறிவா இருப்பாங்க. இது இல்லாம கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர், முஸ்லிம்கள் எத்தனை பேர், ஜெயினர்கள் எத்தனை பேர், சீக்கியர்கள் எத்தனை பேர், பௌத்தர்கள் எத்தனை பேர், பார்சி எத்தனை பேர் அப்படிங்கிற கணக்கும் தெளிவா இருக்கு. இதுல நான் ஒரு எண்ணிக்கை சொன்னேனே, கவனிச்சிங்களா? தெலுங்கர்கள் மொத்தமா எத்தனை பேர் இருக்காங்க? 42,34,302 பேர். இது வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட மக்கள் தொகையில வெறும் 5.86 விழுக்காடு தான். நான் சொல்றது 2011 ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு டேட்டாவை அடிப்படையா வச்சுக்கிட்டு சொல்றேன். வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ அப்படின்னு எல்லாம் நான் பேசல. சரியா? ஐயா ஸ்டாலின் அடிக்கடி சொல்வாருல்ல, நான் வந்து எது பேசினாலும் சான்றுகளோட பேசுவேன் அப்படின்னு. நானும் சான்றுகளோட தான் பேசுறேன். தமிழ்நாடு அரசின் சிறுபான்மை நலத்துறை கொடுத்த RTI தகவலை வச்சுக்கிட்டு தான் சொல்றேன். அப்ப ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட மக்கள் தொகையில தெலுங்கு பேசக்கூடிய மக்களின் எண்ணிக்கை வெறும் 5.86. ஆனா 5 விழுக்காடு மட்டுமே இருக்கின்ற இந்த மக்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மட்டும் குறைஞ்சது 25 விழுக்காடு இடங்களை ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க. இது சரியா? இது சரியான சமூக நீதியா? கிட்டத்தட்ட 7 தெலுங்கு மொழி பேசும் அமைச்சர்கள் இருக்கிறாங்க, முதலமைச்சர், துணை முதலமைச்சர் உட்பட. ஆனா நீங்க இப்படி சொல்றீங்க, அவங்க எல்லாமே வந்து வாக்களிக்கப்பட்டு தானே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. கரெக்ட், சரியான கேள்வி. வாக்களிக்கப்பட்டு தான் தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கிறார்கள். அதுல வந்து மாற்று கருத்தே இல்லை. நம்முடைய மக்கள் தான் இவங்களை தேர்ந்தெடுத்தாங்க. ஆனா அவங்களுக்கு உண்மை தெரியல. தமிழர்கள் இங்க நாம நம்முடைய அடையாளத்தையும் இழந்துட்டோம். நம்மள ஆண்டுகிட்டு இருக்கிறவங்க யாரு, அவங்களோட அடையாளம் என்ன அப்படிங்கறதையும் ஆராயாம விட்டுட்டோம். இந்த ஏமாளித்தனத்தை பயன்படுத்தி கொண்டுதான் இங்கே தங்களுடைய எண்ணிக்கைக்கு அதிகமான இடங்களை ஆக்கிரமித்துக் கொண்டு தெலுங்கர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார்கள். இப்ப இதையெல்லாம் ஒழிக்கணும், சரியான சமூக நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுத்து எண்ணிக்கையை அறிவி, யார் யார் எத்தனை பேர் இருக்கிறாங்க அது தெரிஞ்சா மட்டும்தான் இங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது யாரு, இங்க யார் அதிகமான இடஒதுக்கீடு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்முடைய மக்களுக்கு தெளிவா தெரிய வரும். இப்ப கடந்த 10 ஆண்டு காலமா தான் இந்த கோரிக்கையை நாம் தமிழர் கட்சி வீரியமா முன் வச்சு பல போராட்டங்களை முன்னெடுத்துட்டு வரீங்க. சரி, ஆனா உங்களுக்கு முன்னாடியில இருந்து கிட்டத்தட்ட 30 வருஷமா அரசியல் நடத்திட்டு இருக்கக்கூடிய விசிகாக்கு இதெல்லாம் தெரியாதா? அவங்க எல்லாம் திமுக கூட்டணி தானே இருக்காங்க. அவங்க வாய் திறக்காம அவங்களோட கட்சி வந்து தேர்தல் அங்கீகாரம் பெற்றதை வந்து ஒரு விழாவா விழுப்புரத்துல கொண்டாடிட்டு இருந்தாங்க. அதை பத்தி அவங்க பேச மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு கோவம் உங்களுக்கு எப்படி வருது? இல்ல அவங்களுக்கே கோவம் வர மாட்டேங்குது? நியாயமா பார்த்தா அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் தான் இப்படிப்பட்ட போராட்டங்களை ரொம்ப வீரியமா முன்னெடுத்திருக்கணும். சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பா இருந்தாலும் சரி, பஞ்சமி நில உரிமை மீட்பு போராட்டமாக இருந்தாலும் சரி, அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் தான் மிக தீவிரமான போராட்டங்களை முன்னெடுத்திருக்க வேண்டும். ஆனா கெடு வாய்ப்பாக அவர் திமுகவோட கூட்டணியில இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக அவங்களை எதிர்த்து இவரால் எதுவுமே பேச முடியல. கூட்டணிக்காக ஆசைப்பட்டு தன்னுடைய சமூக மக்களின் உரிமைகளையும் அடமானம் வச்சுட்டாரு. இந்த இனத்தோட அடிப்படை உரிமைகளையும் கண்டுக்காம விட்டுட்டாரு. தெளிவா சொல்லணும் அப்படின்னா தன்னை நம்பி நிற்கின்ற சமூக மக்களுக்கும் துரோகம் செஞ்சுட்டாரு. இந்த தமிழ் இனத்தின் உரிமைகளையும் விட்டு கொடுத்துட்டாரு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இன துரோகம் செஞ்சிருக்காரு. ஒண்ணு வேணா, இப்ப நீங்க சொன்ன மாதிரி நேற்றைக்கு என்ன நிகழ்ச்சி நடத்தினாரு அவருடைய கட்சி சார்பா? கட்சி தொடங்கி 30 ஆண்டு காலம் நிறைவடைஞ்சிருச்சு கிட்டத்தட்ட. சரி, கட்சி வந்து தேர்தல் அங்கீகாரம் பெற்றுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு விழா கொண்டாடுறாங்க. இப்ப அது அவசியமா? அதுதான் ஏன் அது பண்றாங்க, எதுக்காக அப்படி பண்றாங்க? அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சி இந்த பக்கம் வந்து அது ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பு எது முக்கியம் நான் கேக்குறேன். உங்களுக்கு தேர்தல் அங்கீகாரம் கிடைச்சு எவ்வளவு மாதங்கள்? இதே அங்கீகாரம் நாம் தமிழர் கட்சி கிடைச்சிருச்சு. கொண்டாட மாட்டேங்க. ஏன் கொண்டாடல? ஏன்னா இது முக்கியம் கிடையாது.
இது வெற்றி கிடையாது. நாங்க ஆட்சி அதிகாரத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம். தேர்தல் ஆணையத்தால நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறிடுச்சு அப்படிங்கிறது மகிழ்ச்சிக்குரிய செய்தி தான். ஆனா இது மட்டுமே நம்முடைய இலக்கு கிடையாது. இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. அப்ப அந்த இலக்கை நோக்கி தான் நாம பயணப்படணும். இதெல்லாம் வந்து என்ன சொல்றது, சிற்றின்பங்கள். இந்த சிற்றின்பங்களுக்கே நாம மயங்கிடக் கூடாது. ஆனா அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் இப்படிப்பட்ட சிற்றின்பங்களுக்கு தான் மயங்கி கிடக்கிறாரு. கட்சி தொடங்கி 35 ஆண்டுகள் ஆயிருச்சு. இப்பதான் நீங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறி இருக்கிறீங்க. ஊடகவியலாளர் விஸ்வா கூட வேடிக்கையா பதிவு பண்ணியிருந்தாரு, 35 ஆண்டுகள் கழிச்சு ஒருத்தர் வயசுக்கு வந்திருக்கிறாரு, அதை எல்லாரும் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அங்க பறையர் சமூக மக்களுக்கான பஞ்சமி நில உரிமை மீட்பிற்காக மிக முக்கியமான ஒரு போராட்டம் நடக்குது. எதை பத்தி இந்த ஊடகங்கள் முக்கியத்துவம் கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அவரும் கூட வேடிக்கையா சொல்லியிருந்தாரு. நானும் அதையே சொல்றேன். நீங்க 35 ஆண்டு காலம் கழித்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறி இருக்கிறீங்க, அதை கொண்டாடுறீங்க. நீங்க என்ன தனியா நின்னா வெற்றி பெற்றீங்க? திமுக கூட கூட்டணியில இருந்து இந்த வெற்றியை நீங்க சாதிச்சிருக்கீங்க. ஆனா நியாயப்படி இப்படி ஒரு விழாவை கொண்டாடுறதுக்கு தமிழ்நாட்டிலேயே ஒரு கட்சிக்கு தகுதி இருக்கு அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான். தனித்து நின்று எந்த ஒரு கட்சி கூடயும் கூட்டணி வைக்காம தனித்து நின்று தேர்தலில் போட்டியிட்டு குறிப்பிட்ட அளவிற்கு வாக்கு எண்ணிக்கையை பெற்று இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி உருவெடுத்திருக்கிறது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு விழாவை கொண்டாடுறதுக்கு எல்லா தகுதியும் எங்களுக்கு இருக்கு, நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கு, அண்ணன் சீமானுக்கு இருக்கு. உங்களுக்கு என்ன இருக்கு? உரிமை போராட்டங்களையே நீங்க ஒழுங்கா செய்யலையே. ரெண்டாவது, இதுல இன்னொரு விஷயத்தையும் நீங்க நல்லா கவனிக்கணும். நான் ஆரம்பத்திலே அதை தான் சொல்ல வந்தேன். இந்த விழாவை நீங்க இன்னைக்கு தான் கொண்டாடணுமா, அதாவது நேற்றைக்கு தான் கொண்டாடணுமா? என்னோட கேள்வி வார்த்தைகள் அதுதான். ஏன்னா இங்க நாம் தமிழர் கட்சி ஒரு வீரியமா ஒரு போராட்டம் முன்னெடுக்கும் போது இரவு 11:30 மணி வரைக்கும் திருமாவளவர்களுக்கு வந்து பேசுறதுக்கான மேடை கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஏன் அப்ப சீமான் அவர்கள் 10 பேசுறாங்க சொல்லி கேஸ் போடுறீங்களா? 11:30 வரைக்கும் பேசுறாங்க சொல்லி திருமாவளவன் நிறைய ஒரு கேஸ் பாய மாட்டேங்குதுன்னா இந்த நிகழ்ச்சியை நடத்த சொல்லி சொன்னதே திமுக தான். அங்க சீமான் வந்து மிக முக்கியமான கோரிக்கையை முன் வச்சு ஒரு பேரணியையும் ஒரு பொதுக்கூட்டத்தையும் நடத்துறாரு. அந்த போராட்டம் மக்களோட பார்வைக்கு போயிடக்கூடாது, மக்கள் யாரும் அவருடைய பேச்சை கேட்க கூடாது. அதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் நேற்றைக்கு திமுக பண்ணுச்சு. நீங்க சொன்னா நம்புவீங்களா? இந்த போராட்டம் நடக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி மறுபடியும் விஜயலட்சுமி வந்து வீடியோ போட்டாங்க. ஆமா, கடைசியா வீடியோ போட மாட்டேன்னு சொல்லிட்டு போனவங்க, வீடியோ போட மாட்டேன்னு சொல்லிட்டு போன அவங்க நேற்றைக்கு முன்தினம் திடீர்னு வந்து வீடியோ போட்டு அண்ணன் சீமானுக்கு எதிராக பேசினாங்க. என்னமா நீ தான் வீடியோ போட மாட்டேன், எனக்கு யாரும் சப்போர்ட்டா வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனேன். எதுக்காக கரெக்டா நேற்றைக்கு முன்தினம் மாலை வந்து மறுபடியும் வீடியோ போட்ட? இப்ப யாராவது ஒருத்தர் அந்த அம்மா பேசுனதை அடிப்படையா வச்சுக்கிட்டு நேற்றைக்கு செய்தியாளர் சந்திப்புல அண்ணன் சீமான் கிட்ட கேள்வி கேட்டிருந்தாங்கன்னு வைங்க, அவர் கோவப்பட்டு ஏதாவது பேசியிருந்தாருன்னு வைங்க, கோவப்பட்டு கூட வேணாம், ஏங்க இந்த இடத்துல இதை பத்தி பேசக்கூடாது, இது முக்கியமான செய்தி கிடையாது அப்படின்னு சொல்லி இருந்தாருன்னா கூட அதை எப்படி எல்லாம் ட்விஸ்ட் பண்ணி செய்தி வெளியிட்டு இருப்பாங்க. ஆனா யாரும் அதை பத்தி கேட்கல. ஆனா அந்த அம்மாவை கூட்டிக்கிட்டு வந்து பேச வச்சதுக்கு மிக முக்கிய காரணமே இந்த பேரணியும் பொதுக்கூட்டமும் மக்களோட பார்வைக்கு போயிடக்கூடாது, இதை பத்தி எல்லாரும் பேசணும், மறுபடியும் சீமான் விஜயலட்சுமி எல்லாரும் பேசணும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தாங்க. அது மட்டும் இல்லாம தங்களுடைய இதை வேற எப்படி சொல்றதுன்னு தெரியல, உறவுகள் யாரும் கோச்சிக்காதீங்க, தங்களுடைய ஏவல் நாய்களை நேற்றைக்கு திமுக ஏவி விட்டுச்சு. குறிப்பா வந்து அண்ணன் தொல் திருமாவளவனை வைத்து அவருடைய கட்சி தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டதை கொண்டாட வைத்தார்கள். நீங்க சொன்ன மாதிரி இரவு 11 மணி வரைக்கும் அவரை பேச அனுமதிச்சாங்க. ஏன்? அண்ணன் 10-15 மணி வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்தாரு. அதாவது வழக்கமா காவல்துறை வந்து 10 மணியோட கூட்டங்களை முடிச்சுக்க சொல்லுவாங்க, அதுக்கு மேல பேசுறதுக்கு அனுமதி கிடையாது. ஆனா நேற்றைக்கு அண்ணன் வந்து ரொம்ப விரிவா பேசணும் அப்படின்னு விருப்பப்பட்டார். சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை பத்தியும் பஞ்சமி நில மீட்பை பத்தியும் விரிவா பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு. ஆனா அவர்கிட்ட இருந்த தகவலை முழுசா பேச முடியல. நேரம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி காவல்துறை தரப்புல இருந்து அழுத்தம். அதனால அவரும் பேச்சை முடிச்சுக்கிட்டாரு. அவர் பேசி முடிக்கிற வரைக்கும் யாரும் அந்த பக்கம் போயிடக்கூடாது, எந்த தொலைக்காட்சியும் அந்த பக்கம் திரும்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பல்வேறு திசை திருப்பல்கள். அதுல ஒண்ணுதான் திருமாவளவனுடைய அந்த நிகழ்ச்சி. இன்னொரு பக்கம் சென்னையில தவக தமிழக வாழ்வுரிமை கட்சியில நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகியவர்களை அந்த கட்சியில் இணைக்கின்ற இணைப்பு விழா ஒன்று நடந்துச்சு. இன்னொரு ஏவல் நாயும் நேத்திக்கு கூவுச்சு. யாருன்னு தெரியுமா? யாரு? விஜய் தான். திரு விஜய் அவர்கள் 2 நாள், அதாவது டாஸ்மார்க்ல 1000 கோடி ரூபாய்க்கு மேல முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு அமலாக்கத்துறை அறிக்கை விட்டு 2 நாள் இல்ல 3 நாளே ஆயிருச்சு. 3 நாளா தூங்கிட்டு இருந்தார் போல, திடீர்னு கண்ணை முழிச்சு எழுந்து வந்து நேற்றைக்கு அறிக்கை விடுறாரு. ஏன் பாருங்க, விஜய் வந்து டாஸ்மார்க் முறைகேடை பத்தி அறிக்கை விட்டு இருக்கிறாரு அப்படின்னு ஊடகங்கள் அதை பத்தியே பேசணும். அப்ப ஊடகங்களோட பார்வையில இருந்து இந்த போராட்டத்தை எப்படியெல்லாம் திசை திருப்ப வேண்டுமோ அப்படியெல்லாம் திமுக தன்னுடைய ஏவல் நாய்களை பயன்படுத்தி திசை திருப்பியது. உறவுகள் நீங்க எவ்வளவு கோச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, இதான் உண்மை. எது முக்கியம் சமூகத்திற்கு? இப்ப நீங்க முடிச்சிடறேன், சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு முக்கியமா இல்லையா? அதுதான் அடுத்தது சொல்ல வந்தேன். இப்போ என்னன்னா, விருகம்பாக்கத்துக்கு சீமான் அவர்கள் தன்னுடைய மகிழுந்துல போகும்போது கிட்டத்தட்ட 3.5 மணி நேரத்துக்கு மேலாக நேரலைப்படுத்திய ஊடகங்கள் எதுவுமே நேற்று சீமான் அவர்கள் பேசின அந்த போராட்டத்தை எடுத்து போடவே இல்லை. சமூகத்திற்கு எது முக்கியம்?
அதைத்தான் நான் அழுத்தமா கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பும் பஞ்சமி நில மீட்பும் சீமான அவமானப்படுத்துறதுக்கு 3.5 மணி நேரம் ஊடகங்கள் வந்து நேரம் கொடுத்துச்சு. கரெக்ட். சமூகத்துக்கு தேவையான ஒரு கருத்தியல் வந்து ஒரு தமிழ் தேசிய போராளி பேசுறாரு அப்படின்னும் போது எந்த ஊடகங்களும் காட்சிப்படுத்தவே இல்லையே. அதுதான் அவங்களுக்கு வர உத்தரவே. இந்த திமுக அரசு ஊடகங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு தன்னுடைய தத்துவ எதிரியான சீமானை எப்படியெல்லாம் வீழ்த்த வேண்டும் அப்படிங்கறத திட்டம் போட்டு ஒண்ணு ஒண்ணா நிறைவேற்றிக்கிட்டு இருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி அந்த முன்னாள் நடிகை கொடுத்த புகார்ல அண்ணன் சீமான் அவர்களை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி வலசரவாக்கம் காவல் நிலையத்திற்கு அவரை அழைச்சிக்கிட்டு வந்தாங்க. அவர் விமான நிலையத்துல இருந்து வந்து இறங்கி அவர் வந்து ஓய்வு எடுக்கிறதுக்காக ஒரு அறைக்கு போனார், கிரீன் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு. அங்க போயிட்டு அங்கிருந்து வலசரவாக்கம் காவல் நிலையத்திற்கு வந்தது எல்லாத்தையும் 24 ஹவர்ஸ் வந்து லைவ் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கு அவர் அந்த விசாரணை முடிச்சிட்டு வெளியே வர வரைக்கும் கூட நேரலை ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்த இந்த ஊடகங்கள் நேற்றைக்கு நடந்த மிக முக்கியமான சமூக நீதி கோரிக்கை போராட்டத்தை பற்றி ஏன் வாய் திறக்கவில்லை? இப்ப நான் சொன்னல, ஒரு மாநில அரசால வந்து சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுக்க முடியுமா முடியாதா? சீமான் இப்படி ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காரு, அவருடைய கோரிக்கையில ஏதாவது நியாயம் இருக்கா இல்லையா? இதை பத்தி ஒரு டிபேட் நடத்தி இருக்கணும். ஏங்க பஞ்சமி நில உரிமை மீட்பை பத்தி அவர் இவ்வளவு பெரிய பேரணியும் பொதுக்கூட்டத்தையும் நடத்தி இருக்காரு. ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக கொடுக்கப்பட்ட பஞ்சமி நிலங்கள் எங்க இருக்கு, யார்கிட்ட இருக்கு, யார் யாரெல்லாம் அதை ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க, ஏன் இன்னும் அந்த நிலங்கள் வந்து அந்த மக்களுக்கு போய் சேரல, இதை பத்தி எல்லாம் பேசியிருக்கணும். நான் வந்து ஒரு கொடுமையான செய்தியை சொல்றேன். 3 வாரத்துக்கு முன்னாடி விழுப்புரம் மாவட்டத்துக்கு பக்கத்துல ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. அதாவது பஞ்சமி நில உரிமையில ஒரு ஒடுக்கப்பட்ட ஆதி தமிழர் வந்து போராடி ஒரு குறிப்பிட்ட ஏக்கரா நிலத்தை வாங்கியிருக்கிறார். அந்த நிலத்தை அதுக்கு முன்னாடி ஆக்கிரமிச்சு வச்சிருந்தது அந்த ஊர்ல இருந்த ஆதிக்க சாதியை சேர்ந்தவர்கள். அவர் எப்படியோ தாய் பத்திரத்தை கண்டுபிடிச்சு அந்த நிலத்தை மீட்டுட்டு பயிர் செஞ்சு பொழைச்சிக்கிட்டு இருந்தார். எப்படிடா எங்க கிட்ட இருந்து அந்த நிலத்தை நீ வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க கற்பனை பண்ண முடியுதா பாருங்க. இது நடந்தது உண்மை. பிபிசில செய்தி வெளியாச்சு. ட்ரோனை வச்சு அந்த வயல்வெளி முழுக்க விஷத்தை ஸ்ப்ரே பண்ணி அந்த செடிகளை எல்லாம் அழிச்சிட்டாங்க. பஞ்சமி நில உரிமையில மீட்கப்பட்ட தன்னுடைய நிலத்துல பயிர் வச்சாரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஆதிக்க சாதி வெறியர்களால ட்ரோன் டெக்னாலஜியை பயன்படுத்தி விஷ மருந்துகளை ஸ்ப்ரே பண்ணி தூவி விட்டு அந்த பயிர்களை எல்லாம் அழிச்சு அந்த இடத்தையே நாசம் பண்ணிட்டாங்க, அந்த நிலத்தையே நாசம் பண்ணிட்டாங்க. கதறி அழுகுறாங்க. நாங்க குழந்தை மாதிரி பார்த்து வளர்த்தோம் எங்களுடைய பயிர்களை, இப்படி அழிச்சிட்டாங்களே அப்படின்னு கதறாங்க. அந்த அளவிற்கு முக்கியமானது இந்த நில உரிமை மீட்பு போராட்டம் அப்படிங்கிறது. அதை பத்தி இந்த ஊடகங்கள் யாராவது பேசினாங்களா? அப்ப முழுக்க இவர்கள் எல்லோருமே திமுகவிற்கு அடிமை சேவகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவுதான். இப்ப நீங்க சொல்ற மாதிரி பஞ்சமி நிலங்கள் 12 லட்சம் ஏக்கரும் எந்த இடைநிலை சாதிகளின் கட்டுப்பாட்டில் இருக்குன்னு நினைக்கிறீங்க? தமிழ் குடிகள் தான் அது தமிழ் குடிகளின் கையில தான் இருக்கா, இல்ல நீங்க சொல்ற மாதிரி மாற்று மொழி பேசக்கூடிய நபர்களின் கைகளில் அதிகமான நிலங்கள் இருக்கு? எல்லா சமூகத்தவர்களுடைய கைகள்லையும் இருக்கு. மாற்று மொழி பேசக்கூடியவர்களுடைய ஆக்கிரமிப்புல மிக அதிகமான நிலங்கள் இருக்கு. அதே நேரத்துல இதுக்கான தரவுகள் உங்கள்கிட்ட இருக்கு. பல புத்தகங்கள் வந்துருச்சு. பக்கமா புத்தகங்கள் போட்டு ஆர்டிஐல தகவல்கள் கேட்டு வாங்கி எதெல்லாம் பஞ்சமி நிலம், எந்த இடத்துல எல்லாம் எந்த இந்திக்காரன் ஃபேக்டரி கட்டி வச்சிருக்கான், எந்த தமிழை வந்து வீடு கட்டி வச்சிருக்கான், காலேஜ் கட்டி வச்சிருக்கான், எல்லா தகவலும் இருக்கு. ஒரு சந்தேகத்தின் பேர்ல கேக்குறேன். அண்ணாரிவாளையம் கூட அதன் பேர்ல கட்டப்பட்டு சொன்னாங்க. ஆனா அது இன்னும் உறுதிப்படுத்தப்படல. தாய் பத்திரத்தை தேடிக்கிட்டு இருக்காங்க. வில்லங்க இதெல்லாம் முடிஞ்ச உடனே தெரிய வந்துடும். உண்மைன்னு தெரிஞ்சிச்சுன்னா இடிச்சு தள்ளிட்டு போக வேண்டியதுதான். இவ்வளவு நேரம் நம்ம கேட்டது எல்லாமே வந்து நேர்களின் கேள்விகளை என்னோட வாய் வார்த்தையில கேட்டேன். அதுக்கு மகிழன் அவர்கள் தன்னோட பாணியில் ரொம்ப அழகாக சொல்லி முடிச்சிட்டாங்க. ரொம்ப நன்றி மகிழன். நன்றி.